தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சரும் டிஎம்கே பொதுச் செயலாளருமான அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் திடீர்னு மயங்கி விழுந்து கையில காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதனாலேயே அவர் சுதந்திர தின நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில தான் டிஎம்கே தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை நேர்ல போய் சந்திச்சு உடல் நலம் பற்றி விசாரிச்சிருக்காங்க. டிஎம்கே முன்னோடிகள்ல மிக மூத்தவரும் முக்கிய நிர்வாகிகள்ல ஒருவருமான துரைமுருகன் அவர்கள் இப்போ தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம டிஎம்கேவினுடைய முக்கிய பதவியான பொதுச் செயலாளர் பதவியையும் வகித்து வராரு. இந்த நிலையில தான் திடீர்னு அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை நேர்ல சந்திச்சு நலம் விசாரிச்சதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில துரைமுருகன் அவர்கள் பங்கேற்காத நிலையில எதனால அவர் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. இந்த நிலையில தான் அதுக்கான காரணம் இப்போ வெளியாகி இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை சேப்பாக்கத்துல இருந்து மயிலாப்பூர் வரைக்குமே தெற்கு பக்கிங்காம் கால்வாய் புனரமைப்பு பணிகள் இப்போ நடந்துட்டு வருது. இந்த பணிகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் டிஎம்கே இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வச்சாரு. இந்த நிகழ்ச்சியில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பங்கேற்றாரு. தொடர்ந்து சென்னை ஜெகத் ஹோட்டல்ல நடந்த நிகழ்ச்சி ஒண்ணுலயுமே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. அப்போ திடீர்னு அவர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்ததுல தோள்பட்டையில எலும்புல சிராய்ப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதனால அவர் பக்கத்துல இருந்தவங்க அவரை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க அவருக்கு 3 நாட்களுக்கும் மேலாவே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு. அதனாலதான் சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பங்கேற்கல அப்படின்னு சொல்றாங்க டிஎம்கே தரப்பினர். இந்த நிலையில தான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பின அமைச்சர் துரைமுருகன் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சரும் டிஎம்கே தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சு உடல் நலம் பத்தி விசாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் அவருக்கு கொடுத்த சிகிச்சை பத்தியும் கேட்டறிஞ்சதா சொல்லப்படுது. இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உடல் நலம் தேறி இருக்கிற நிலையில கூடிய சீக்கிரமே தன்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்குவார் அப்படின்னு டிஎம்கே தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.